கர்த்தருடைய நாமத்து மேம்பட்டதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியானது சமீபத்தில் தியானித்த செய்திக்கு ஒத்த ஒரு பகுதி. ஆனாலும் இது இன்னும் உங்களுக்கு வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு இன்னொரு கோணத்தில் எடுத்து கொடுக்கிறதாக இருக்கும். இந்த செய்தியிலே தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். யார் அந்த தாவீது? அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பொதுவாகவே தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து நாம் கூறுவது உண்டு. எதையும் நாம் வாயாலே பேசிவிட்டு சொல்லுகிறோம். ஆனால் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து எந்த வகையிலே நாம் அதை கூறுகிறோம் என்று தியானித்து பார்த்ததுண்டா? தாவீதின் குமாரன் சாலமோனாக இருக்க இயேசு கிறிஸ்துவை அங்கே எவ்விதமாக நாம் பொருத்தி பார்க்கிறோம் அல்லது பொருத்தி மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம் என்பதை நீங்கள் எப்பொழுதாவது தியானித்ததுண்டா? கடந்த பதிவுகளிலே தாவீது யார் என்பதை குறித்து தியானித்தோம். அந்த செய்தியிலே ஈசாயின் குமாரன் தாவீது வேற, இன்னொரு தாவீது ராஜா இருக்கிறார். இப்பொழுது இவர்களை தியானித்தோம். இப்பொழுது அதே போல தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்க போகிறோம். அதற்கு ஒத்த அதிலே கூறப்பட்ட பகுதியெல்லாம் இங்கும் கூறப்படும். ஆனால் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் எந்த வகையிலே புரிந்துள்ளோம்? ஏறத்தாழ ஓரளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்தி கொடுத்து இருப்பார். ஆனாலும் இன்று இந்த செய்தியிலே அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை இருந்தது, தேவனிடத்திலிருந்து தேவனாயிருந்தது. இப்ப உண்டானதெல்லாம் அவரால் இல்லாமல் வேறொருவரால் உண்டாகவில்லை. அப்படி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி, இப்படி இன்னொரு பகுதியிலே வரும்போது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்போ சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்றால் அங்க சிருஷ்டியின் முதல் நபர் அவர்தான். சிருஷ்டிக்கப்பட்ட முதல் நபர் அவர்தான். அதான் கொலோசியர்ல பார்க்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் குமாரனாகிய அவருக்குள். இதுதான் இந்த செய்தியின் தியான பகுதி. அப்போ ஆதியிலே இருந்த வார்த்தைக்கு வருவோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியான தேவனுக்கு ஒரு சாயல் கிடையாது, ஒரு ரூபம் கிடையாது. அவர் அதரிசனமான தேவனாக இருந்தார் என்று கொலோசியர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் கூறுவதே காணப்படுகிறது. அதரிசனமான தேவன் என்றால் அவர் தரிசிக்க முடியாத அளவுக்கு அவருடைய ஒரு அமைப்பு தோற்றம் இருந்தது. அது தரிசிக்க முடியாத அளவு என்றால் அது ஒரு சாயலற்ற ரூபமில்லாத ஒரு தன்மையாக இருந்தது. அதைத்தான் அதர்சனமான தேவன் என்று அழைக்கிறோம். இந்த அதர்சனமான தேவன் தான் பாருங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுப்பட்டு. அப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அதரிசனமானவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த அதரிசனமான தேவன் அந்த ஸ்தானத்தை விட்டு அவர் ஒரு இடத்திலே வாசமாக இருக்க விரும்புகிறார். வாசமாக இருக்கிற ஒரு சாயலுக்குள் வாசமாக இருக்க விரும்புகிற காரணத்தினால், ஒரு ரூபத்திற்குள் வாசமாக இருக்கிற விரும்புகிற காரணத்தினால் அவர் தமக்கு தாமே ஒரு சரீரத்தை சிருஷ்டிக்கிறார். அதான் கொலோசியரிலே சொல்லப்பட்ட சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேணுமானவர். தமக்கு தானே ஒரு சாயலை சிருஷ்டித்து அந்த சாயலுக்குள் வாசமாக இருக்கிறார். யாரு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த அதர்சனமான தேவன்
தமக்கு தாமே சாயலை சிருஷ்டித்து அந்த சாயலுக்குள் அவர் வாசமாயிருக்கிறார், அந்த அதர்சனமான தேவன். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஏற்கனவே ஆதியிலே அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தது இதுதான். சாயலற்ற அவர் ஒரு சாயலான சரீரத்திற்குள், ரூபமில்லாத அவர் ரூபத்திற்குள் வாசமாக இருக்கிறது தான் அவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் அவர் பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே நான் தனித்திருக்கவில்லை, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல என்றால் நீங்கள் அதை தியானிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அங்கங்கே சொல்றார், ஆதி முதலாய் மறைக்கப்பட்டிருந்த, ஆதி காலங்களில் மறைக்கப்பட்டிருந்த தேவ ரகசியத்தை தேவன் அவருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருந்தார். அப்போ அந்த தாவீது யாரு? அவருடைய குமாரன் யாரு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அந்த அதர்சனமானுடைய தேவனுடைய நாமம் தாவீது. இப்பொழுது அவர் தமக்கு தானே ஒரு ரூபத்தையும் ஒரு சாயலையும் உருவாக்குகிறார். அங்கே உருவாக்கி அதற்குள் வாசமாயிருக்கிறார். இப்பொழுது அவருடைய பேர் என்ன? நாம் இன்னைக்கு அறிந்திருக்கிற மொழியிலே இயேசு கிறிஸ்து, இயேசு. அப்போ இந்த சாயலுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, அதான் இயேசு. நன்றா புரிந்து வேண்டும். அவர் வாசம் பண்ணுவதற்கென்று சாயலுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, அந்த சாயலுடைய பெயர் இது இயேசு. அந்த சாயலுக்குள்ளே இவர் வாசமாக இருக்கிறார், அதர்சனமான தேவன். அந்த இயேசு என்ற நாமம் இவருக்கு உரித்தாகிறது. அந்த இயேசு என்ற நாமம் இவருக்கும் உரித்தாகிறது. நான் எபிரேய மொழிக்கோ மற்ற மொழிக்கோ சொல்லவில்லை. மொழியின் காரியங்களை குறித்து எங்களுக்கு கொண்டு வர முடியாது. நான் புரிந்து கொள்வதற்காக அந்த நாம் அறிந்த மொழிகளில் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ அவர் வாசமாக இருக்கிற சரீரத்தில் பெயர் இயேசு. ஏனென்றால் அவருடைய பேர் என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அந்த அதர்சனமான தேவன் இந்த சாயலான சரீரத்துக்குள் வரும்போது அவருடைய பெயர் இயேசு, இந்த சாயலுடைய பெயரும் இயேசு. ஆனால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவருடைய பெயர் என்ன? தாவீது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவருடைய பெயர் என்ன? தாவீது. அப்போ நீ பொதுவாக சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா, அவன் மகராசனா இருப்பான், அவன் மகராசனா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலத்தான் இங்கே இவர் என்ன, அவர் அந்த சிங்காசனத்திலே அவர் இருக்கும்போது அவருடைய பெயர். இப்ப நீங்க லூக்கால பாருங்க, கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம அந்த வசனத்தோடு இணைத்து பார்க்கும்போது அந்த சாயலான தேவன், சாயலுக்கு கர்த்தர் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அவருடைய பிதா சிங்காசனத்திற்கு அதர்சனமானவருக்கு பெயர். சிங்காசனத்தில் இருக்கும்போது தாவீது, சாயலுக்குள் இருக்கும்போது இயேசு. சிங்காசனத்தில் இருக்கும்போது அவருடைய பெயர் தாவீது, சாயலான அந்த ரூபத்தில் வாசமாக இருக்கும்போது அவர் பெயர் இயேசு. தம்முடைய மகிமையை விட்டு இறங்கி அங்கே மானிட கோலத்தில் வந்தார் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். இதே போலதான் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தை விட்டு அவர் இந்த சாயலுக்குள் வாசமாகிறார். அதான் நாம் யோவானில் சொல்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக. அப்ப அந்த வார்த்தை யாரு? அந்த வார்த்தை யாரு? சிருஷ்டிக்கப்பட்ட, ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சாயல், அவருடைய ரூபம், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. நன்றாக சிந்தித்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த வார்த்தை தேவனாக, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய, தேவனுடைய பிதாவாகிய தாவீதுன்னு சொன்னா இங்கதான் இப்படி நினைக்கணும். நீங்க பஸ்தாவின் அபிஷேகத்தை பெறலைன்னா இதை புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை முறை நீங்கள் இதை திருப்பி திருப்பி கேட்டாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனால் ஆபிரகாமின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்று கடந்த செயலை தியானித்தோம். இந்த செயலை
தேவனுடைய பிதாவின் நாமம் இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இதைத்தான் நாம் ஆங்காங்கே நாம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அவர் தாவீது ராஜா, தாவீது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தாவீதை குறித்தான் கூறப்பட்டுள்ளது. லூக்காயிலையும் கூறப்பட்டுள்ளது. அதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது சொன்னார் இல்ல, பரிசுத்தாவினாலே தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவர் இவருக்கு குமாரனாக இருப்பதைப்படி. இந்த கேள்வி எங்க வைக்கிறாரு? அங்க விட பிரசவம் போட்டுறாரா? இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. எல்லா கேள்விகளுக்கும் பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே, எல்லா செய்திகளுக்கும் நாங்கள் கேள்விகளுக்கு எங்களிடத்துல பதில் இருக்குன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த மட்டும் அந்த இடத்துல பதிவு செய்கிறேன், என்னால் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டேன். அதனால் அவர்கள் அறிந்திருக்கிற ஞானத்துக்கு தகுந்ததாக 10ஆம் வகுப்பு பாடம் மாணவனுக்கு அதுக்குரிய பாடத்தை எடுக்கணும், 12ஆம் வகுப்பு மாணவனுக்கு அவனுக்குரிய பாடத்தை எடுக்கணும், கல்லூரி மாணவனுக்கு அவனுக்குரிய பாடத்தை எடுக்கணும், ஆராய்ச்சி மாணவனுக்கு அவனுக்குரிய பாடத்தை எடுக்கணும். இன்றைக்கு போய் 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கல்லூரி பாடத்தையோ அல்ல ஆராய்ச்சி மாணவனுக்குரிய பாடத்தையோ எடுத்தால் எந்த விதமாக இருக்கும்? நீ எப்போது கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்களாக இருப்பார்கள். நீ எவ்வளவு தூரமாக தெளிவாக எல்லாத்தையும் கோடிட்டு காண்பித்தாலும் அவர் அசட்டைக்காரரே, பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நடப்பிப்பேன், அதை ஒருவன் உங்களுக்கு எவ்வளவு விவரித்து சொன்னாலும் அதை விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுக்கு நேராதபடி எச்சரிக்கையா இருங்கள். நம்ம தெளிவாக அந்த வசனத்தை வாசித்திருக்கோம் பைபிளில். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில் அந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். இன்னைக்கு அதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. தேவன் வார்த்தைக்குள்ளே மறைந்திருக்கிறார். தேவன் வசனத்துக்குள்ளே மறைந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு அப்படின்னு பேதுரு சொல்கிறார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வார்த்தைகள், அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுக்குள்ளே மறைந்திருக்கிறார் ஆவியான தேவன். தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் நினைத்து தியானியுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். இப்போ இதெல்லாம் வாசிக்கும் போது வேதத்தின் ஒவ்வொருவற்றையும் பரிசுத்தாவின் உதவியோடு இணைத்து பார்க்கும்போது தான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். நான் என் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள் எவனோ அவனும் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்கிறேன். நன்றா சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம தேவனை வார்த்தைக்குள்ளே தேடாம எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். அந்த ஊழியக்காரர் சொல்ல மாட்டாரா, இந்த ஊழியக்காரர் சொல்ல மாட்டாரா என்று நாம தேடிக்கொண்டிருக்கோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரன் என்னிடம் கூறியது, அவருக்கு ஊழியக்காரராக இருந்தவருடைய போன் நம்பரை கொடுத்து, ஏற்கனவே அவருடைய போன் நம்பர் என்கிட்ட இருந்தது, கொடுத்து என்ன செய்கிறார், நீங்கள் இந்த சத்தியத்தை அவருக்கு கொஞ்சம் புரியும்படியாக பேசுங்க, இல்லை அவர் இருக்கிற வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் வார்த்தைகளை போடுங்க அப்படின்னு. ஏன்னா அவருடைய எண்ணம் அந்த ஊழியக்காரர் அந்த வார்த்தைக்குள்ளாக வர வைக்க வேண்டும் என்று. அது தேவனுடைய ஆடு, தேவனுடைய மனா தீர்மானப்படி முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அதெல்லாம் தேவனை பார்த்துக்கொள்வார். ஆனால் இவருடைய ஒரு ஆர்வம், மாம்ச பிரகாரமான ஒரு ஆர்வம் என்ன செய்யணும், அவருடைய ஊழியக்காரர் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த வழிகளால் அறிந்து கொண்டா அந்த சபையிலே அவர் நிலை நிற்கலாம்னு. ஏன்னா அங்கே விட்டு வர முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு இது. ஆனால் வழியே வந்து விட்டார், இல்லை சொல்லுகிறேன். இப்போ அவங்களுடைய எண்ணம் அப்படிதான், இவரை எப்படியா திருத்திடணும், ஊழியக்காரனை எப்படியா நான் இப்போ சார் அது புரிந்து கொள்ள முடியாது சொன்னால் ஊழியக்காரனை எப்படியா திருத்திடணும். ஊழியக்காரனை திருத்துற இவர் யாரு? தேவன் அங்கே சில பாத்திரங்களை அங்கே வச்சிருக்கிறாரு. எந்த ஊழியக்காரன் யாராலும் திருத்த முடியாது. அந்த அநேக ஆண்டுகள் அவர் சொன்னது இன்னும் காதில் துணித்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர் திருத்துக்கன்னு சொல்லலை, அத்தனை வார்த்தை நீங்க கூறுங்க, அவர் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நிறையப்பட்ட எதிர்பார்ப்புகள் என்னன்னா, இந்த ஊழியக்காரர் இந்த வார்த்தையை திருத்தணும் அப்படின்னு. அப்போ இங்கே என்ன செய்யறோம்னா, எசபேலின் ஆவி இல்லது அந்த இடத்துல நிக்கலே ஆவி எங்கே இருக்கு, சபைக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் என்னது? ஊழியக்காரன் டாமினேட் பண்றது. ஊழியக்காரனை இந்த வார்த்தையை இவ்விதமாக பிரசங்கிக்க வைக்க வேண்டும், ஊழியக்காரனை இந்த வார்த்தை இவ்விதமாக சொல்ல வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுதான் இன்றைக்கு அநேகருடைய சபைகளிலே அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கூட்ட ஜனங்களுடைய கண்களை குருடாக்கணும்னு ஒரு ஊழியக்காரனுக்கு அங்க தேவன் ஊழியத்தை நியமிச்சிருந்தார், அவர் குருடாக்கித்தான் ஆகணும். அவர் இனிமே குருடாக்குற ஊழியத்தை விட்டுட்டு கண்களை திறக்கிற ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னொருவர் அதை முயற்சி செய்து அதை அவருடைய ட்ராக்கை விட்டு அவரை மாற்ற கூடாதுன்னு தான் தேவனுடைய தீர்மானம். அவர் ஒரு தேவனுடைய வழிகள் அழியாதவர்கள் அல்லவே. பாருங்க, அப்போ இதெல்லாம் தேவனுடைய வழிகள்
ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கண்மனை சர்ப்பத்தின் வழியா எப்படி அறிய முடியாதோ, கண்மலையில் பைபிள் வசனம் இருக்கு, சர்ப்பத்தின் வழி அறிய எப்படி முடியாது, அதே மாதிரி சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. வார்த்தைக்குள்ளே ஒளிந்திருக்கிற தேவனை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது. அதை நீங்கள் தவறாக பாடியிருந்தால் பொறுத்து கொள்ளணும், தவறாக ராகம் இருந்தாலும் பொறுத்து கொள்ளுங்க. ஏனென்றால் அதில் அவ்விதமாக அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த தேவ மனிதன் அந்த பாடலை பாடியிருக்கிறார். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே வந்தருளும் வானபராம் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ. மறுபடியும் பாடுறேன், தவறாக பாடிவிட்டேன். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே வானபராம் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ. காலமெல்லாம் அவனிலே வீசிடும் காற்றே நீ கர்த்தனிசு வாழுமிடம் கூறிட மாட்டாயோ. நம்ம தேவனை எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம். அங்க நம்ம இயற்கையில மறைந்திருக்கிறார், அங்க அவிதமாக இருக்கிறார், இவ்விதமாக இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் வார்த்தைக்குள்ளே மறைந்திருக்கிறார். கண்ணீரெண்டும் புனலாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தே நான் திருமறை முன்பாக விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாயென்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தரேசு நின்றார். காரங்க எப்படி அருமையாக அந்த பக்திமான் பாடுகிறார் பார்த்தீங்களா. மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக, அங்க தேவனை காண முடியுது. அதான் தாவீது சொல்கிறார், சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திரண்டருளும். நம்ம இன்னைக்கு தேவனை எங்கேயோ இருக்கும், வார்த்தைக்குள்ள மறைந்திருக்கிறார், வரிகளுக்குள்ளே மறைந்திருக்கிறார், அவருடைய ஜீவ வார்த்தைகளுக்குள்ளே மறைந்திருக்கிறார். அதை தான் நாம் காண வேண்டும். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்க, அநேக ஊழியக்காரங்கள் வேதத்தை புரட்டி கொண்டே இருக்கிறார். வேத புரட்டா ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலக்கு. ஏனென்றால் இன்னைக்கு அவன் துன்மார்க்கன், வேதத்தை பிரசங்கிக்கிறான், நான் வாசிக்கிறான், அநேக பதிவுகளை கூறியிருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் இதை கூறுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை எடுத்துரைக்க எந்த வகையில் உனக்கு அதிகாரம் உண்டு என்று நாம் துன்மார்க்கனை நோக்கி அங்கே கூறப்பட்ட வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த இடத்துல தேவன் துன்மார்க்கனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துரைக்க எந்த வகையில் உனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறுகிறார். இன்னைக்கு அப்படித்தான் துன்மார்க்கன் பைபிளை தூக்கிட்டு இன்னைக்கு ஒன்று ஊழியக்கார வேஷத்துல இருக்கிறான். பவுலப்போல் சொல்கிறார், நான் மந்தையை தப்ப விடாதபடி கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். மந்தையை தப்ப விடாதபடி, மந்தைக்கு கொடிதான ஓநாய். இன்னைக்கு அநேக மந்தைக்குள்ள கொடிதான ஓநாய் தான். இது என்ன யாருக்கு தெரியும்? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாபடி கொடிதான ஓநாய். அப்படி என்றால் இவனுடைய ஸ்தானத்திலே ஒரு ஓநாய் வந்து அங்கே அந்த மந்தையை வழி நடத்துகிறது, மந்தையை சிதறடிக்கிறது. வழி நடத்துகிறது என்று சொல்வதை விட அந்த மந்தையை சிதறடிக்கிறது, தப்ப விடாதபடிக்கு. காலகாலங்கள் தேவன் ஒரு காலங்களை தேர்ந்தெடுத்தார். காலகாலங்கள் தேவன் சில காரியங்களுக்காக இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தார். அங்கே இதை கூற கொண்டு தவறாக பொருத்திவிடக் கூடாது. தேவன் உலகமெங்கும் இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தார், தவறாக பொருத்திவிடக் கூடாது. ஆனால் இங்கே பவுலப்போல் சொல்ற மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் அப்படி சொல்லுகிறார். அதான் வேதத்துல இன்னைக்கு தவறாக பொருத்தி தவறாக இணைச்சு பார்த்து தான் எல்லாரும் இன்னைக்கு குழம்பிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரர் விசுவாசியை திருக்கணும்னு நினைச்சா திருத்தம் நினைக்கிறார், விசுவாசி ஊழியக்காரரை திருத்தம் நினைக்கிறார். யாரையும் திருத்த முடியாது. முன்குறிக்கப்பட்ட வித்து அது ஸ்தானத்தில் தானாக போய் இணைந்து கொள்ளும். ஒரு பேழை உண்டாக்கப்பட்ட போது ஒவ்வொரு சிஷ்டியும் அதாவது மிருக ஜீவன் பறவைகள் தானாக போய் அந்த பேழைக்குள்ள உட்கார்ந்துச்சு. நீயும் நானும் முன்குறிக்கப்பட்ட வித்தாக இருந்தால் அந்த உலகத்தில் அழிந்து போகாமல் நம்மை ஜீவன் காப்பதற்காக பேழைக்குள்ள போய் தானா போய் உட்காருவோம்.
அவர் முன்குறிக்கப்பட்ட வித்தா இருந்தா, அந்த பறவை முன்குறிக்கப்பட்ட பறவையாக இருந்தது, அந்த மிருகங்கள் முன்குறிக்கப்பட்ட வித்தாக இருந்தது. அது ஒவ்வொரு ஜீவன் ராசியும் அங்கே பாருங்கள் ஜோடி ஜோடாக அங்கே உள்ளே நுழைந்தது. ஆனாலும் சில காரணங்களுக்காக சுத்தமில்லாத ஜோடிகளும் போச்சு. தவறாக இந்த இடத்துல தியானிக்க கூடாது. ஆக நீ முன்குறிக்கப்பட்ட வித்தா இருந்தா தானா போய் அங்கே உட்காருவ, அவருடைய ஸ்தானத்துல போய் தானா போய் பொருந்துவ. பேழையில உனக்குன்னு ஒரு தட்டு இருக்கு, உனக்கு அங்க ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த இடம் உனக்குள்ள சீட்டு, உனக்குள்ள ஒருவனும் பறித்துக் கொள்ள மாட்டான். உன்னுடைய ஸ்தானத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போய் அவனுடைய ஸ்தானம் வேறொருவன் கொடுக்கப்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போய் அவனுடைய ஸ்தானம் இன்னொருவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் உன்னுடைய ஸ்தானம் உனக்கு தான். தேவன் எதுக்காக இங்கே அவன் ஜனங்களை தொகையிடும் போது பேர் எழுதும் போது இங்கே இங்கே பிறந்தான் என்று பேர் எழுதுவார். அவர் எல்லாம் தேவன் சர்வத்தை எல்லாம் சகல உலக தோற்றம் முதல் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. ஆதியில நீங்க அவருக்கு சிந்தனைக்குள்ளே இருக்கணும். அவருடைய சட்டத்தில் ஜீவானுவா இருந்தவர்கள் அவங்க ஸ்தானத்தில் போய் தானா போய் நிற்பீங்க. இதை பாருங்க, இன்னைக்கு தவறான ஊழியக்காரர்கள் எழும்புறதுனால அநேக தவறாக இன்னைக்கு வழிநடத்தப்பட்டு இருக்காங்க. நியாய தீர்ப்பில். அதனாலதான் இன்னைக்கு சொல்லப்பட்டுள்ளது என்ன வார்த்தை, என் சகோதரர் அதிக ஆக்கினை அடையும் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. இன்னைக்கு அப்படித்தான் இன்றைக்கு இந்த செய்தியை நான் மறுபடியும் நினைவு கூர்ந்து இன்று இறுதியாக ஒரு சிறு பாடலை 4 வரி மட்டும் பாடி நான் நிறைவு செய்கிறேன். இப்போ பாருங்க, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாகிய தாவீதின் சிங்காசனத்தை யாருக்கு கொடுப்பார்? இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இதை நீங்க மறுபடியும் இந்த செய்தி நினைவு கூறணும். அப்ப தேவன் வார்த்தைக்குள்ளே மறைந்திருக்கிறார். இதை நீங்க அறிந்து கொள்ளணும். நீங்க ஆனா ஒண்ணு அபிஷேகம் நீங்க பெறவில்லைன்னா நீங்க இந்த செய்தி எத்தனை தடவை போட்டு கேட்டாலும் உங்களுக்கு புரியாது. ஆனா அபிஷேகம் பெற்றிருப்பீங்கன்னா தேவன் ஏற்ற காலத்தில் இந்த செய்தியின் அந்த சாராம்சத்தையோ இந்த செய்தியின் உள்ளான அர்த்தங்களையோ தேவன் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து அந்த விளக்கி காட்ட அந்த வெளிப்பாட்டை ஒருவனும் உங்கள் இருதயத்திலிருந்து பறித்து போட முடியாது. ஏன்னா விதைக்கப்படும் போது அந்த வழியருகே விழுந்த விதைகள் பறித்து போடப்படுகிறது. அங்கே முட்செடிகள் விழுந்தவர்களுக்கும் பாறைநிலத்தில் விழுந்த விதைகளுக்கும் அங்கே ஒரு தனித்தனி ஒரு இது இருக்குது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மாத்திரம்தான் அங்கே விதைத்தான் விழுகிறதெல்லாம் விதைத்தான். அதான் சொல்கிறார், நீர்வளம் பொருந்திய இடத்துல விதைங்கள் சொல்லப்பட்டுள்ளது. வேதத்தில் தெளிவாசன நீர்வளம் பொருந்திய இடத்துல விதை விதைக்கணும், இல்லைன்னா விதைச்ச இடத்துல நீர் பாய்ச்சப்படணும். நீர்வளம் பொருந்திய இடத்துல விதை விதைக்கணும், இல்லைன்னா விதைச்ச இடத்துல நீர் பாய்ச்சப்படணும். இல்லை அதனாலதான் சொல்லப்படும் விதையானது மண் கற்களுக்குள்ளே மக்கி போயிட்டுன்னு சொல்லுகிறார் தீர்க்கதரிசி அந்த புத்தகத்தில் அழகாக வாசிக்கிற வேதாமத்தில். விதையானது மண் கட்டிகளுக்குள்ளே மக்கி போயிட்டு. எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு கடைசி நாம் எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க. அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்து நாட்களை அறியாதிருக்கிறன. அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறன. எனக்கு அன்பானவர்களே ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். தேவைய காலம் வானில் முழங்கி தேவாதி தேவானை சந்தித்தனே. தேவைய காலம் வானில் முழங்கி தேவாதி தேவானை சந்தித்தனே. எக்கால சத்தம் வானில் தோனித்திட்டதே. எமேசு மகாராஜன் வந்திட்டாரே. எக்கால சத்தம் வானில் தோனித்திட்டதே. எமேசு மகாராஜன் வந்திட்டாரே. எனக்கு அன்பானவர்களே, அவர் தேவன் வந்து விட்டார். ஆகவே நான் எந்த ரூபத்தில் இனி நான் வருகை தேடக்கூடாது. வந்து என்னோடு வசமாயிருக்கிறவர், என்னோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவரை, என்னோடு ஐக்கியமாயிருக்கிறவரை நான் எங்கேயோ தேடி செல்லக்கூடாது. நான் எங்கே தேடி செல்கின்றால் அங்கே எங்கேயோ ஒரு தவறு இருக்கிறது, இன்னும் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்றுதான் அர்த்தமாகிவிடுகிறது. ஏதோ நாம் இன்னைக்கு அப்படிதான். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்கள், பேச்சில் அல்ல, செயலில் இல்லை. இயேசுவை வாழ்க்கையில காட்டுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள். மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.